விஜய் காவல்துறையினுடைய எல்லா விதிமுறையும் கரெக்டா ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற மிகப்பெரிய ஒரு பொய். இது வந்து இது யார் பிரச்சனை? இது விஜயோட பேச்சு தான் பார்க்கணும். அவர் தரப்பு வழக்கறிஞர்னா விஜய் என்ன சொல்றாரு அதான் அவர் பேசுறாரு. காவல்துறையோட விதிமுறையை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. இது மூலமா என்ன சொல்ல வர தெரியுங்களா? அப்ப இந்த விஷயத்துல காவல்துறையை தப்பு பண்ணிச்சுன்னு ப்ளேம் பண்றாங்க. காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காவல்துறையோட விதிமுறையை அவர் பிரேக் பண்ணாருங்கிறது ஃபர்ஸ்ட் உதாரணம். 8:45 நாமக்கல்ல பேச வேண்டிய விஜய் 8:45 தான் சென்னையில இருந்து கிளம்புறாரு. இது எப்படி காவல்துறை விதிமுறைக்கு பொருள்? எனக்கு தெரிஞ்சு காவல்துறை அவர் மீது கரிசனை காமிச்சிருக்காங்க நான் பாக்குறேன். 8:45 நாமக்கல்ல பேச்சு, 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு கரூர்ல பேச்சு, இதுதான் அவரோட ப்ரோக்ராம். அப்படின்னா நிகழ்ச்சி வந்து 2 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி 1 மணிக்கு 2 மணிக்கு முடிஞ்சிடும். மதியத்தோட முடிக்கிற நிகழ்ச்சி இது. நைட் வரையும் இப்படி நிகழ்ச்சி. ஒரு 8:45 சென்னையில் என்ன பண்றாரு? இது எப்படி காவல்துறையுடைய விதிமுறை அவர் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணாரு? ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சோம் விஜய் அவர்களுக்கு வந்து 23 கண்டிஷன்ஸ் போறீங்களே, இப்படிலாம் வந்து அவரை பார்த்து திமுக பயப்படுதா, எதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் அவருக்கு போடணும்? திருமணம் கூட ஆரம்பத்தில் பேசினார். அதெல்லாம் சரின்ற மாதிரி இருக்கு. அந்த கண்டிஷன் 24ல 40 கூட ஒரு 50 கூட போடலாம் தோணுது.